நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் உங்கள் பாரு. இப்போ எதுக்கு நாங்கள் திடீர்னு 3-4 பேரும் பேச வந்திருக்கோம் அப்படின்னா, ஓகே, இப்போது வியூஸ் அதிகமாக போகலை, எனக்கு காப்பிரைட் வந்ததுனால நான் டெலீட் பண்ணிட்டேன் மொத்தமாக வீடியோவை. அதனால் எனக்கு வியூஸ் ஒழுங்காக போகலை, அது கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். 50 வீடியோ கிட்ட போட்டாச்சு, ஆனால் இன்னும் சரியாகவே இல்லை, கம்மியாகிட்டே போகுது. இன்னும் அது வரைக்கும் கொஞ்சமாவது வியூஸ் போச்சு, கொஞ்சமாவது லைக் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்க பார்க்க ரொம்ப வியூஸ் கம்மியாகிட்டே போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இருக்கிறது 59-60 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, அதில் ஒன்று போயிடுச்சு. இப்போது இன்னொன்று போயிட்டு இப்போ வெறும் 58 இருக்குது. இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அப்புறம் எங்கே போய் வீடியோ போடுறதுன்னு தெரியல. வீடியோ போடுறதுக்கே மனசும் வர மாட்டேங்குது. எனக்கு வீடியோ போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், எனக்கே மனசு கேட்கல. நான் டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அதிகமாகிட்டே இருந்தாங்க, வியூஸ் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாங்க, எங்கள் பவர் ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த வீடியோவே எடுத்ததுக்கு எங்களோட லவ் ஸ்டோரியே காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் எடுத்தா. அதுவே பாதியிலே நிப்பாட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, நாங்கள் நிப்பாட்டணும்னு நான் ஆசையும் படவும் இல்லை, தொடர்ந்து வீடியோ போடணும்னு தான் ஆசையாக இருக்குது. இப்படி வியூஸும் சப்ஸ்கிரைபரும் திடீர்னு குறைஞ்சிட்டே போச்சுன்னா யாருக்கு தான் வீடியோ போடுறதுக்கு மனசு வரும்? நீங்களே சொல்லுங்களேன். அதுவே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவளுக்கு வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும், எடிட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாங்க, இப்போ தான் இந்த ஃபேமிலியில் புதுசாக 2-3 நாள் நாங்கள் வந்துட்ருக்கோம். இப்போ எங்களையும் பாதிலேயே நிப்பாட்டுற மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாவது வந்தோம், இப்போ போக வேண்டிய சூழ்நிலை வருமோன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆமாங்க, இனிமேல் தான் நிறைய டெஸ்ட்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் இப்போ வருமா வராதான்னு தெரியல. வீடியோவே போடுவாங்களான்னு தெரியல. பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க வீடியோ போடுறது டவுட்டு தான். இனிமேல் நானும் இந்த மாதிரி ஸ்டைலாக ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்டைலெல்லாம் வர முடியாது காலேஜுக்குலாம். அப்படியே போயிடும்னு நினைக்கிறேன் நாங்களாம். ஆமாங்க, என்னங்க பண்ணுறது? இனிமேல் வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறது நாங்கள் உங்ககிட்டே ஒப்பிடிச்சிருக்கோம். லைக்கு வியூஸு வந்துச்சுன்னா போடுவோம். அதாவது இப்போ நீங்கள் வியூ பார்க்குறீங்கல்ல, ஒரு 10 பேர் 15 பேர் அவங்க, அதுக்கப்புறமா லைக் போடுற ஒரு 4-3 பேர், அவங்க பார்த்துட்டு ஏதாவது சொல்லுங்கள், வீடியோ போடணுமா வேண்டாமான்னு தயவு செய்து சொல்லுங்கள். வீடியோ போட வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான், இந்த சேனலே டெலிட் பண்ணி விட்டு நான் போயிடுவேன். நீங்கள் சொல்கிறதுல முடிவில் தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சரிங்க, பாய். ஆமாங்க, அதுக்கப்புறமா அந்த சேனல் இருக்காது. அதுக்கப்புறமா எங்களை மாதிரி போட்டுருக்க வீடியோவுக்கு நானும் ஜாலியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வீடியோலாம் போடுறதா ஐடியா இல்லை. ஏன்னா இப்படி வியூஸ் போச்சுன்னா மனசு கஷ்டமாக தானே இருக்கும். என்ன பண்ணுறது? போடுறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறவங்க ஏதாவது பண்ணலாம், இல்லை இந்த இதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா அவங்களாவது எடுத்து விடலாம். எதுவுமே எடுத்து விடலை. சரி, நானும் பொறுமையாக இருந்தால் எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு நான் 50 வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் அது எடுத்து விடலாங்கும்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே, இனிமேல் உங்கள் விருப்பம். போடுறதும் போடாமல் இருக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. வீடியோ போடணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த பார்க்குற ஒரு 5 லைக் போட்டிங்களே, அவங்க ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். சரிங்க, நாங்கள்லாம் கிளம்புறோம். ஒருவேளை நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான் நாங்கள் திருப்பி வருவோமா இல்லை வரமாட்டோமாங்கிறது கையில் தான் இருக்குது.